ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அஜித் ரசிகர்கள் எல்லாருமே குஷிப்படுத்துகிற மாதிரி செம சூப்பரான அப்டேட். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தால் உலக சினிமாவே வந்து திரும்பி பார்க்கும். 1000 கோடி வசூல் வந்து அஜித் அவர்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்கள் இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து நடித்து இருக்காங்க. படம் வந்து நடித்து முடித்து விட்டார்கள். படம் வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அப்புறமா குட் பேட் அக்லி திரைப்படத்தை நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் டைரக்டர், என்ன படத்தில் அவர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான விடை தான் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து பிரசாந்த் நில் தான் வந்து அஜித்துக்கு வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3 வருஷம் அக்ரிமெண்ட் வந்து போட்டுருக்காங்களாம். பிரசாந்த் நில் வந்து அஜித்தோட 2 படம் வந்து பண்ண போகிறாங்களாம். ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அஜித் அவர்களுக்காக பண்ண போகிறாங்களாம். இன்னொரு படம் தான் மாசான படம். அதாவது கேஜிஎஃபோட ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து யூனிவர்ஸ் ஃபிலிமாக வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ கேஜிஎஃப்ல வந்து அஜித் அவர்கள் வர போகிறாங்க கேஜிஎஃப் பார்ட் 3ல. ஸோ யாரெல்லாம் கேஜிஎஃப் பார்ட் 3ல வந்து அஜித்தா பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? பிரசாந்த் நில் அஜித் அவர்களோட காம்போ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும், தமிழ் சினிமாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.